அகழாய்வில் தமிழ்நாடு எப்போதுமே முன்மாதிரி மாநிலம்தான். கீழடி, கொர்க்கை, கிளகலை, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம் வரிசையில் புதுக்கோட்டையும் தற்போது இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் தற்போது இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. சில நாட்கள் முன்பாக புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் ஒன்றியம் சனையக்குடியில் சைவ வைணவ சமண சமய அடையாளங்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆய்வில் ஈடுபட்ட புதுக்கோட்டை தொல்லியல் கழக நிறுவனர் மணிகண்டன், தலைவர் கரூர் ராஜேந்திரன் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சோழர் கால கட்டுமானத்துடன் கூடிய கற்கோவில் மூத்த தேவி சிற்பம், பெருமாள் கோவில், நில எல்லையை குறிக்கும் வாமன உருவ எல்லைக்கல், நந்தி சிற்பம், சிவன் கோவில் சொத்து எல்லையை குறிக்கும் கூலக்கல், ஐயனார், ஆறுமுகன், விஷ்ணு சிற்பம், சமண சிற்பம், சோழகால கட்டத்து கட்டிய கோவில் தூண்கள் அங்கே கிடைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட குளத்தூர் ஒன்றியத்தில் அகழாய்வை தொடர்ச்சியாக மேற்கொண்டால் இன்னும் பல வரலாற்று புதையல்கள் அறிவியல் பூர்வமாக நமக்கு கிடைக்கும். தமிழ்நாடு அரசு இதை முக்கிய ஒன்றாக முன்னெடுக்க நிரந்தர அகழாய்வை இங்கேயும் தொடங்கிட பாமக சார்பில் கோரிக்கை வைக்கிறோம், அரசை கேட்டுக்கொள்கிறோம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசு கைது செஞ்சிருக்கு. சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அது நம்மளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். நள்ளிரவு கைது பண்ணிட்டாங்க. நள்ளிரவில் அனைவரும் கைது பண்ணிட்டாங்க. உரிமைக்காக போராடிய பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களை நேற்று இரவு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுவிக்கலையா? விடுவிச்சாங்க, கோரிக்கை நிறைவேற்றணும். விடுவிச்சாங்க, ஆனால் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றும். சமூக வலைதளங்களில் உங்களை பற்றின விமர்சனங்கள் பாமகவினரே ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பிலிருந்து உங்களை பற்றின விமர்சனங்கள் நிறைய வைக்கிறாங்க. நிறைய பேரை நீங்கள் தவறு செஞ்ச நிறைய பேர் கட்சியில் நீக்கிறீங்க. இவங்க மேலே என்ன நடவடிக்கை? சமூக வலைதளங்களை என்னை பற்றி சொல்லிட்டு போட்டோம். என்ன சொல்றது என்ன இருக்கு? என்னை பற்றி சொல்வதற்கு அதிலிருந்து சொல்லுபவர்களுடைய தரம், அவர்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்பு, இதை பற்றி மக்கள் படித்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி அசிங்கமான கேவலமான காரி துப்புகின்ற மாதிரியான ஒரு செயல்களை யாரை துப்பல் நாம அந்த வார்த்தையை தான் சொல்ல முடியும். அதனால் இதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னை மட்டுமில்லை, இருக்கிற கௌரவ தலைவர் அவர்களை மிக கேவலமான முறையில் ஒரு கும்பல்
கும்பல் திட்டமிட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பணமும் பரிமாறப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அப்படி செய்கின்ற அவதூறாக எழுதுகிற வலைதளத்தில் எழுதுகிற அவர்களுக்கு பணம் கொடுத்து இப்படி அவரை திட்டுங்கள் எழுதுங்கள் என்று சொல்லப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனக்கு அது செய்திகள் வருகிறது. ஆனாலும் தூற்றுவோர் தூற்றட்டும், குழிவாரி ஓடுவோர் போடட்டும், தொடர்ந்து செல்வேன். ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் ஏற்றால், எங்கள் உள்ளம் ஏற்றால், தலைவர் உள்ளம் ஏற்றால் எதற்கும் அஞ்சேன் துஞ்சேன். பாடல் முழு பாடல் சரியாக வரல. ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் ஏற்றால் எதற்கும் அஞ்சேன் துஞ்சேன் என்று எந்த பாடல் எந்த